தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ளது புளியம்பேட்டை புவனேஸ்வரி நகர். போலீசார் கைரேகை நிபுணர்கள் என விசாரணை வளையத்திற்குள் இருக்கும் இந்த வீட்டில்தான் பட்ட பகலில் ஒரு கும்பல் வீடு புகுந்து கொள்ளையடித்து சென்றிருக்கிறது. வீட்டிற்கு சொந்தக்காரரான உதயச்சந்திரனும் அவரது மனைவி வேம்புவும் சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார்கள். அப்போது காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் அதிரடியாக வீட்டிற்குள் வந்து வேம்புவின் கையை கட்டி போட்டுவிட்டு உதயச்சந்திரனை அரிவாளால் தாக்கி 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது. அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தேடுதல் வேட்டை நடத்தியதில் 9 பேரை அதிரடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட பொருட்கள் மற்றும் காரையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து புகார் கொடுத்த கணவன் மனைவியும் கைதாகி இருப்பதுதான் இந்த சம்பவத்தின் எதிர்பாராத ட்விஸ்டாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இருவரும் சேர்ந்து பல இடங்களில் மோசடியாகவும் மிரட்டியும் சம்பாதித்த உண்மையை இந்த கொள்ளை சம்பவம் வெளிக்கொண்டு வந்துவிட்டது. உதயச்சந்திரன் தஞ்சை அருகே உள்ள பாபநாசம் பகுதியில் குடியிருந்த போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவரிடம் பணம் வாங்கிவிட்டு திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக சொல்லப்படுகிறது. அதோடு சில வருடங்களில் வீட்டையும் காலி செய்துவிட்டு புவனேஸ்வரி நகரில் செட்டில் ஆகிவிட்டார். இந்த நிலையில்தான் அவரது வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் செய்தி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகவே அதை பார்த்து உதய் சங்கரின் அட்ரஸை தெரிந்து கொண்ட அந்த நபர் வீட்டிற்கு சென்று கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்கிறார். ஆனால் உதயச்சந்திரன் பணம் கேட்டு வந்தவரை மிரட்டியதோடு தனது மனைவியிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக புகார் கொடுப்பேன் எனவும் மிரட்டி மேலும் 20,000 பணத்தை பறித்திருக்கிறார். இதையடுத்து அந்த நபர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே அதிர்ந்து போன போலீசார் உதயச்சந்திரனையும் அவரது மனைவியையும் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் கொள்ளை சம்பவம் குறித்தும் அந்த தம்பதிகள் போலீசாரிடம் தவறான தகவலை கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. யாரோ முன்பின் தெரியாதவர்கள் வீட்டிற்குள் வந்து கொள்ளையடித்து விட்டதாக அவர்கள் சொன்னதே மாபெரும் உருட்டுத்தானா? உதயச்சந்திரன் பலரிடமும் இதுபோல பணத்தை வாங்கிக் கொண்டு திருப்பிக் கேட்டால் மனைவியை வைத்து புகார் கொடுத்து விடுவேன் என மிரட்டுவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். அதே நேரம் ஆன்லைனில் சில ஆண்களுக்கு ஆசை வலை வீசிய உதயச்சந்திரன் சிக்குபவர்களுக்கு தனது மனைவியை விருந்தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு அவர்கள் தனிமையில் உல்லாசமாக இருப்பதை ரகசியமாக செல்போனில் பதிவு செய்யும் உதயச்சந்திரன் அதை வைத்து மிரட்டி பணம் பறித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல கோணங்களில் பணம் பறித்து வந்த உதயச்சந்திரனிடம் சிக்கிய ஒரு பாதிக்கப்பட்டவர்தான் தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து அவரது வீட்டில் கொள்ளையடித்திருக்கிறார். ஆனால் உண்மையை சொன்னால் நமது ரகசியமும் வெளிப்பட்டுவிடும் என்பதால் வந்தவர்கள் யார் என்றே தெரியாது போல போலீசாரிடம் கணவனும் மனைவியும் கதையளந்திருக்கிறார்கள். போலீசாரின் தீவிர விசாரணைக்கு முன் உதயச்சந்திரனின் கிரிமினல் மூளை தோற்று போய்விட்டது. கொள்ளையடித்த 9 பேரோடு சேர்த்து உதயச்சந்திரனையும் அவரது மனைவியையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.